வணக்கம். நிஃப்டி மார்னிங் டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தது இந்த சார்ட் தான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இங்கே ரெசிஸ்டன்ஸ் இந்த 3 டேஸாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு நாள் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் இங்கே ஒரு டைம் ரெசிஸ்டன்ஸ், மூணாவது நாள் இன்றைக்கும் இந்த இடத்துல வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக ட்ரா பண்ணாலே கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது நிஃப்டி. பார்க்கலாம் இது எத்தனை நாளைக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியல. இன்றைக்கி அதனோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி கரெக்டாக ஓப்பனிங்கே ஒரு கேப் அப், கரெக்டாக நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் லைனை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே வந்துட்டான். ஸோ இந்த சப்போர்ட் லைனுக்கு வரமாட்டேங்கிறான். இங்கே வந்தானா மேலே போகிறானா இல்லை இதை உடச்சிட்டு கீழே போகிறானா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்றைக்கி தான் நிஃப்டி லைஃப் டைம் ஹை பெஸ்ட் க்ளோஸ் கொடுத்துருக்கான். ஏசிஐ இன்றைக்கி ஒரு 6% மேலே வந்திருக்கான். ஸோ இவன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இங்கே மேலே போனான்னா இந்த சேனலோட டாப்பில் முடிட்டு கீழே வர்றான். ஸோ கீழே வந்ததுன்னா இந்த சேனலோட பாட்டம். ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட் 610 அதிலிருந்து மேலே போயிட்டுருக்கான். ஸோ மேலே இது வரைக்கும் போனான்னா ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஒரு 900 வரைக்கும் போனான்னா எத்தனை பர்சன்டேஜ் மேலே போவான்? நமக்கு ஒரு 30% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதில் டிஐ பார்த்தீங்கன்னா 27% வச்சுருக்காங்க ஹோல்டிங். இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. எஃப்ஐஐ ஒரு 6% வச்சுருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் 53% வச்சுருக்காங்க. ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்கிறான்னு பார்த்தோம்னா ப்ராஃபிட் பண்ணிட்டு தான் இருக்கான். இங்கே ஒரு 2 வருஷம் லாஸ் பண்ணியிருக்கான். 2018 20 லாஸ் பண்ணியிருக்கான். தென் போன வருஷத்தை விட இந்த வருஷம் ப்ராஃபிட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் ஓகே தான். குவார்ட்டர் வைஸ் பார்க்கும்போதும் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. ஸோ லாஸ்ட் டிசம்பரை விட இங்கே அதில் பாதியாக மாறி இருக்குது. அதனால தான் கொஞ்சம் கீழே வந்துருக்கு. சுகர் கம்பெனிக்கெலாம் இன்றைக்கி அப்படி ஒரு வால்வு. மேக்ஸிமமான ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 10%க்கு மேலே தான் வந்திருக்கு. குறைந்தபட்ச விலையை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இன்றைக்கி சுகர் கம்பெனி எல்லாமே அப்படியே ரெக்கை கட்டி பறந்துருக்கு. அதை கையில் பிடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ரேணுகா சுகர் ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கான். நாளைக்கு இதுக்கு மேலேயே க்ளோஸ் ஆனானா ஒரு வருஷத்தை ட்ரெண்ட் லைன் இவன் பிரேக் அவுட் ஆயிடுவான். இங்கே கரெக்டாக சப்போர்ட் 40 ரூபாயில் சப்போர்ட் எடுக்கிறான். எத்தனை டைம் பாருங்கள், இங்கே ஒரு டைம் இங்கே ஒரு டைம், கிட்டத்தட்ட ஒரு 5-6 டைம். 40 ரூபா வந்தால் இவனை வாங்கி வச்சுக்கலாம் போல் இருக்கு. அதுக்கு கீழே போனால் எங்கே போவான்? ஒரு 25 வரைக்கும் போவான். 40 அடுத்தது 25, மேலே போனால் இது வரைக்கும் போவான் ஒரு 65. ஸோ இதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கா. கடந்த ஒரு 2 வருஷமாக இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அவன் சுற்றிட்டு இருக்கான். இந்த ரேஞ்ச் விட்டு பிரேக் அவுட் ஆகி போகிறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஜென்சால் இன்ஜினியரிங் இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1340 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்கான். இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பிரேக் அவுட் ஆகிட்டானா மறுபடியும் ஒரு 1400 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறேன். ஜென்சால் இன்ஜினியரிங் எஃப்ஐடிஐ ஹோல்டிங் பெருசாக கிடையாது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டினியூவாக ப்ராஃபிட் தான் பண்ணிகிட்டு இருக்கான். ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. இயர்லி வைஸ் பார்க்கும்போதும் சரி, குவார்ட்டர்லி வைஸ் பார்க்கும்போது அவனுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. ஒரே ஒரு குவார்ட்டர் மட்டும்தான் லாஸ் பண்ணியிருக்கான் டிசம்பர் 22. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸில் தான் போயிட்டுருக்கு. அடுத்தது டெல்டா கார்ப். இவன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 13% மேலே வந்திருக்கான். பட் ஓவராலாக வீக்லி மந்த்லிலாம் பார்க்கும்போது இவன் பல வருஷமாக ஒரே இடத்துல தான் சுற்றிட்டு இருக்கான். அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் தெரியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன். 2009 ஒரு கோட்டை வரைஞ்சோம்னா 75 ரூபா. சப்போஸ் கீழே வந்து விழுந்தானா 75 ரூபாயிலிருந்து திரும்பினானா சந்தோஷம் தான். அதுக்கு கீழே போனானா எங்கே போவான்? முட்டைக்கு போயிடுவானோ தெரியல. எஸ் பேங்க்லாம் இப்படி தான் ஒரு 450 ரூபா ரேஞ்சிலிருந்து கீழேயே வந்துட்டு இருந்தான். பார்க்கலாம் இவன் இங்கிருந்து பிரேக் அவுட் ஆகிறானா இல்லை மேலே போகிறானா கீழே வரானா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து இப்போ சப்போர்ட் எடுத்துருக்கிறான். ஒரு ஜூம் பண்ணி பார்த்தோம்னா வீக்லியில் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகி நாளைக்கு இதே மாதிரி க்ளோஸ் ஆனால் பரவாயில்ல. இங்கே ஒரு பாசிட்டிவான கேண்டில் இந்த இடத்துல. வால்யூம் பெருசாக நடக்கலை வீக்லி வைஸஸில். ஸோ பார்த்துக்கலாம். மேலே போனோன்னா சந்தோஷம்தான். கீழே வந்தானா 75 ரூபா, மேலே போனோன்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 190 ரூபா. ஸோ இது வரைக்கும் போனாலே ஒரு ஹாப்பி தான். அது வரைக்கும் போனாலே நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப் கிடைக்கும். ஒரு 40% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். சுவராஜ் என்ஜின்ஸ் இவன் ஒரு 95 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறான். எக்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா 28 ஜூன். 28 ஜூனுக்கு முன்னாடி நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் இந்த ஷேர் இருந்துன்னா நமக்கு ஒரு 95 ரூபா டிவிடெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவன் கண்டினியூவாக டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்கான். அதுதான் இவனுடைய ஒரு பாசிட்டிவான விஷயம். டிவிடெண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா ஒரு 4%, அரௌண்டு ஒரு 4% இருக்குது. ROCROயில் சூப்பராக இருக்குது. பெருசாக கடன் கிடையாது. இதெல்லாமே பாசிட்டிவான விஷயம். கண்டினியூவாக இவன் ப்ராஃபிட் தான் பண்ணிகிட்ருக்கிறான். 2013 இவன் ஒரு 55 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணான். இப்போ ஒரு 138 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணுறான். அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான். இன்வெஸ்டர்ஸில் யார் யார் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்கன்னா டிஐஏ எஃப்ஐ கொஞ்சம் நார்மலாக பண்ணிட்டுருக்காங்க. டிஐ ஒரு 10%, எஃப்ஐஐ ஒரு 3% ஹோல்ட் பண்ணிட்டுருக்காங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு 2017 ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டான் இங்கே. ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த மந்த் மேலே க்ளோஸ் ஆகிறான்னு பார்க்கணும். ஸோ இவன் பிரேக் அவுட் ஆனாலும் என்ன பண்ணுறான்? இவனுடைய ஒரு பழக்க வழக்கமே எப்படி இருக்குதுன்னா மறுபடியும் கீழே வர்றான். இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு தான் மேலே போகிறான். அதே மாதிரி இங்கே பிரேக் அவுட் ஆனானா
அவனுடைய பழக்க வழக்கம் கண்டினியூ ஆகும்ல, இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு போனோன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் தான். இல்லை இப்படியே போயிட்டானாலும் ஒன்றும் பண்ண முடியாது. முன்னே நமக்கு இந்த ரேஞ்சில் இருக்கும்போதே பிஇ ரேஷியோ எபவ் 40க்கு மேலே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹை பிரேக் பண்ணிட்டான். இருந்தாலும் நமக்கு பிஇ ரேஷியோ 25 தான் இருக்குது. இது ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன். இதை மார்க்கெட் எப்படி பார்க்குது அப்படிங்கிறது தெரியல. ஹீரோ ஹோண்டாவில் நான் ஒரு 10 ஷேர்ஸ் மொத்தம் வாங்கி வச்சுருந்தேன். அதை ஒரு 5 ஷேர்ஸில் கட் பண்ணிட்டேன். 5816 ரூபாய்க்கு நான் கட் பண்ணிட்டேன். ஸோ நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3103 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அது எந்த டேட்டில் வாங்கினேன் அப்படிங்கிறது இந்த ப்ரோக்கிங்கில் ஷோ ஆக மாட்டேங்குது. நான் வாங்கி 1 இயருக்கு மேலே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு 90% ப்ராஃபிட். எனக்கு 10 ஷேர் வாங்கினதில் நான் 5 ஷேர் புக் பண்ணிவிட்டேன். என்னோடய காஸ்ட்டை நான் வெளியில் எடுத்துட்டேன். மீதி 5 ஷேர் எனக்கு ஃப்ரீ தான். இன்னும் வந்துட்டு இவன் 100 ரூபா போனாலும் எனக்கு கவலை இல்லை ஹீரோ மோட்டார் கார்ப்பை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் தான் போட்ட காசு எடுத்துட்டேன்ல. ஸோ இதே மாதிரி எல்லா ஷேர்ஸும் கொடுத்ததுன்னா நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். பட் ஹீரோ மோட்டார் கார்ப்பு நம்மளை ஹாப்பியாக பார்த்துட்ட மாதிரி எல்லா ஷேரும் ஹாப்பியாக பார்த்துக்குவானா அப்படிங்கிறது தான் டவுட். இன்னொரு ஷேர் இருக்குது, இந்த நர்பதா அப்படிங்கிறது ஒன்று வாங்கினா அவர் ஒரு 40% கீழே போயிட்டான். வாங்கினதுலேருந்து மேலேயே ஷேரில் ப்ராஃபிட் வந்துன்னா அடுத்த ஷேரு மைனஸ் ஆகுது. ஸோ அது எல்லாமே நம்ம ஆவரேஜ் பண்ணிக்க வேண்டியதான், வேறு வழி கிடையாது. இதில் ப்ராஃபிட் வர்றது மைனஸ் வர்றதையும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக போட்டோம்னா ஓகே ஆவரேஜாக ஒரு ப்ராஃபிட் வரும். அதுதான் ரியல் ப்ராஃபிட்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஸோ ஃபெட் சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் ஒரு ரேட் கட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேற்று தான் ஃபெட் மீட்டிங் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயரில் ஒரு 4 ரேட் கட் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே மார்க்கெட் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு ஒரு 30,000 40,000 அந்த மாதிரி போனால் நமக்கு இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு ஹாப்பியான மைண்ட் செட்டில் இருக்கலாம். பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்ட்டு. தேங்க்யூ.